தனுசு ராசிக்கு ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது? 3ல் ராகு, 9ல் கேது. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். 3ஆம் வீடு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்திற்கு ராகு அமரும்போது உங்களை அதிகமாக உழைக்க வைக்குமே ஒழிய உழைப்புக்கேற்ற ஆதாயங்களை கண்டிப்பாக தந்தே தீரும். அதில் எதுவும் குறை வைக்க மாட்டார். பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய கேது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் டென்ஷனை கொடுக்கணும்னு நினச்சா கூட அதெல்லாம் முடியாது. அது என்னுடைய வீடு, நான் ஆட்சி செய்கிற வீடு, எனக்கே நீ பிரச்சனை கொடுப்பியான்னு சொல்லிட்டு குரு தன்னுடைய பார்வையை அங்கு வீசுகிறார். 5, 7, 9 அப்படிங்கிற பார்வை பலத்தினால், 7ஆம் வீட்டு திரிகோண பார்வை பலத்தினால் மிக சரியாக தன்னுடைய ராசியை பார்க்க போகிறார் மே 15 அப்போ தனுசு ராசியின் மீது விழக்கூடிய அந்த தீட்சண்யம் அப்படிங்கிறது குரு பார்க்க கோடி தோஷ நன்மை. குரு தன்னையே சரியாக கவனமாக பார்த்துக்க போகிறாருங்கும்போது இன்னும் ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுலேயுமே சிக்கலில் சிக்க விட மாட்டார். உங்களை பயங்கரமாக அந்த காப்பந்தும்பாங்கல்ல, அந்த அளவு ப்ரொடெக்ட் பண்ணிவிடுவார். சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணிவிடுவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளாக போய் ஒரு ஆப்பில் உட்கார்றது, நம்மளுடைய வாய் வார்த்தைகளாலேயே நமக்கான வினையை தேடிக்கொள்வது, இது மாதிரியான அதிக பிரசங்கியான எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. முக்கியமாக ஆட்டிடியூடு காமிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தனிஞ்சு போயிடணும். யார்கிட்டையும் பகைமை பாராட்டக்கூடாது இந்த காலகட்டத்தில். ஏன்னா இதே குருவுக்குரிய வீடான மீனராசிக்குள்ளார இந்த சனி பயிற்சி ஆகுது. 7.5 சனி குருவுக்கு அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதனுடைய தனுசு வீட்டின் மீது குருவோடைய பார்வை பதிவதனால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த ரிலீஃபுங்கிறது இருக்கவே போகுது. அதற்காக நம்ம ரொம்ப ஒரு உற்சாகமாக குதித்து ஆடிவிடக்கூடிய சூழ்நிலையிலையும் நீங்கள் இல்லைங்கிறத புரிந்து கொண்டு எந்த அளவுக்கு பொறுமையாக நடந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உயர்வுகள்ங்கிறது உறுதியாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான கெடுதல்கள் குறைவாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆலய வழிபாடு ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க, மனதார வழிபட்டுட்டு வாங்க. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் தான் போகணுங்கிறது கிடையாது, எந்த நாட்களில் வேணாலும் போகலாம். ஆனால் இங்கே நீங்கள் உட்காரக்கூடிய அந்த ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் டேயாக போங்க. விசேஷ நாட்களை தவிர்த்துட்டு போங்க. ஏன்னா ஜீவ சமாதிகள்ங்கிறது எல்லா நேரங்கள்லையுமே அந்த ஒரு அருளாற்றல் நிறைந்த ஒரு இடமாக தான் இருக்கும். அதனால் அவசியம் அந்த வழிபாடெல்லாம் செய்துட்டு வரும்பொழுது உங்களுடைய மைண்டு பியூரிஃபை ஆகும். ஏற்கனவே குரு தான் உங்களுடைய ஆட்சி கிரகமே. அப்படி இருக்கக்கூடிய குருவே உங்களை பார்க்கறதுனால இப்போ நான் சொல்கிற விஷயம் ஒரு யாத்திரையாக, புனித யாத்திரையாக, வாய்ப்பாகவே உங்களை தேடி வரும். அப்படி வரும்போது ரொம்ப யோசிக்காமல் டக்குன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழ்வதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான பொது பலன்களே. இதில் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் பலன்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். உங்களுடைய லக்னத்தை பொறுத்து, உங்களுடைய அடிப்படை ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து இப்போ நம்ம சொன்ன இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் கோச்சார பலன்கள்ங்கிறது கண்டிப்பாக வேலை செய்ய தான் போகுது. ஒரு 40 to 30 to 40% கண்டிப்பாக வேலை செய்யும். எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது சார், எனக்கு நல்லது நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இலவச பொது பலன்கள். இப்போ ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகுது, சுற்றுது, ஒரு சமயம் நல்லது பண்ணுது, ஒரு சமயம் கெடுதல் பண்ணுது. அது மாதிரி கிரக கூட்டங்கள் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. இதை நம்ம பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியுமா? எப்படி சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் நம்மளால் பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியாது. அது மாதிரி தான் இந்த சுழற்சியில் இது எல்லாமே இயற்கையின் பால் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மழையை நம்மளால் நிறுத்த முடியாது. மழைக்கு எப்படி குடைப்பிடித்து நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியுதோ நனையாமல், அது மாதிரி எண்கள் கேடய மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய பெயர் மிக சக்தி மிக்கதாக அமைந்தால் உங்களுடைய பெயரே மந்திரமாக மாறும். உங்களுடைய உடல் எந்திரமாக இருக்கும். நீங்கள் லைஃப்பில் அடையணும்னு நினைத்த இலக்கை எவ்வளவு ஒரு கெடுதலான பயிற்சி காலகட்டத்திலையுமே உங்களால் அடைய முடியும். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது என்னுடைய கிளையண்ட்ஸுடைய ஃபீட்பேக்கை சாட்சி, அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரி, உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் முதல்ல எனக்கு அனுப்ப சொல்லுவேன்.
கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. பேரை தயவு செய்து ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க, கமெண்ட்டில் போடாதீங்க. நீங்கள் வந்து அனுப்பிய பிறகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்கள் பிறந்த தேதி என்ன விதமான லைஃப் உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் கேரக்டர்ஸ் என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் உங்கள் பெயர் எண் பொருந்திருக்கா அல்லது பொருந்தலையா அப்படிங்கிற வரைக்குமான தகவல்களை நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அப்படி பொருந்தலைனா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸில் வரும். அப்படி நீங்கள் சரி செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அபரிதமான வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அது எவ்வளவு கெடுதலான கிரகப்பெயர்ச்சி காலகட்டமாக இருந்தாலும். ஏன்னா இது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் அருள்பாலிக்கிறார். இந்த செகண்ட் இந்த நொடி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் காண கிடைத்திருக்கு அப்படிங்கிறதே உங்களுடைய விதி மாற்றத்திற்கான ஒரு விதை அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது நிச்சயம் வந்து பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான். எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்பீங்க. எத்தனையோ வந்து இந்த வாழை மரம் கட் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திருப்பீங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடாக ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சயின்ஸ். இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்து பார்த்தீர்கள் என்றால் தான் புரியும். இவ்வளவு எளிமையாகவே நம்மால் வந்து ஒரு வெற்றியை அடைந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது. அதனால் உங்களுடைய பிறந்த தேதி, பெயர் இது 2த்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. ஒரு சில பேருக்கு வியாபாரம் ஆரம்பித்து வியாபாரத்தால் நஷ்டம் டல்லாக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வியாபார பெயரையும் அதை யார் பேரில் துவங்கியிருக்கீங்களோ அவங்க டேட் ஆஃப் பர்த்தோடு அனுப்பிச்சி விடுங்க. சில பேர் குழந்தைக்கு பேர் வைத்திருக்கலாம், அல்லது இனிமேல் தான் வைக்க போகிறீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், குழந்தையுடைய பெயர் நீங்கள் வைத்திருந்த பெயரை அனுப்பிச்சி விடுங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிறத இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றியும் நான் அனுப்புவேன். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.